போகிறது இந்த லஞ்ச் பேக் தான். லஞ்ச் பேக் வந்து காஸ்ட்லியாக இங்கே பாருங்களேன். முன்னாடி வந்து எனக்கு நல்லா போட்டுக்கிறாங்க. எனக்கு வந்து பேபி மாதிரி இங்கே வந்து ஏதாச்சும் ஃபோன் மாதிரி வச்சுக்கலாம். லைட் மாதிரி இங்கே பாருங்க ரெயின்போ ஹேண்டல். நம்ம என்ன இருக்குன்னு உள்ள பார்க்கலாம். உள்ள இல்லைன்னா இங்கே அப்படியே சில்வர் கலர் இருக்கு பார்த்துக்கோங்க. சில்வர் கலர் இருக்கு. ஆனால் அதனால வந்து என்னமே டேமேஜ் ஆகாது. பாருங்க வாட்டர் பாட்டில். இந்த வாட்டர் பாட்டில் வந்து பிங்க் கலர் எனக்கு பிடிச்ச கலரில் வாங்கிக்கிறோம். இது ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். இது ஓப்பன் பண்ணி பார்த்தா ஸ்ட்ரா இருக்குதுக்குள்ள. இந்த பாட்டில் வேணும்னா கீழே டேப் பண்ணி பாருங்க வரும். இங்கே பாருங்க இது எப்படி வந்து ஓப்பன் பண்ணுறதுன்னா இது வந்து லாக்கர் இருக்கு. இது எடுத்துட்டு ஓப்பன் பண்ணணும். இந்த ஸ்டாவ் வச்சு உறிஞ்சி குடிச்சிட்டு அப்புறம் இதையே க்ளோஸ் பண்ணி இந்த லாக்கர் போட்டதை யாரும் எடுக்க முடியாது. இது உள்ள அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா இது ஸ்நாக்ஸ் பாக்ஸ் தான். இது வந்து ஃப்ரோசன் ஸ்நாக்ஸ் பாக்ஸ். அதனால இது வந்து ரொம்ப காஸ்ட்லியானது. இதில் வந்து என்ன இருக்குன்னு இதை வந்து ஏதாச்சும் குலாப் ஜாமுன் ஜிலேபி அது மாதிரி ரெண்டு பீஸ் வச்சுக்கலாம். இதில் வந்து ஏதாச்சும் நட்ஸு பாதாம் அது மாதிரி ஏதாச்சும் வச்சுக்கலாம். முடியல. அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா இந்த கொழம்பு டப்பா வந்து கீழேயே ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க. திறந்த ஈஸியாக திறந்துடலாம். ஆனால் இது மூடும் போது ரொம்ப கொஞ்சம் டைட்டாக இருக்கும். திறக்கும் போது ஈஸியாக திறந்துடலாம். குழம்பு வச்சாலும் ஸ்பில் ஆகாது. வண்டி விட்டாங்க. இதில் வந்து நம்ம சைனியாகவே இருக்குது. கழுவி வச்சுக்கிறாங்க. நம்ம மூடிட்டு அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா இந்த லஞ்ச் பாக்ஸ் தான். லஞ்ச் பாக்ஸ் ரொம்ப ஹெவியாக இருக்கும். நம்ம திறக்கணும்னா இது எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இப்படி ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணி இதுக்கே குழம்பு வச்சுக்கலாம். இல்லைன்னா பொரியல். குழம்பு மட்டும் வைக்கக்கூடாது. வண்டியில் போனோம் அவ்வளோதான் ஸ்மெல் ஆயிரும். இதுக்குள்ள வந்து நான் சாப்பாடு மாதிரி வச்சுக்கணும். இந்த குழம்பு வச்சா பத்தாது. சரி இது வந்து ரொம்ப சில்வராக